இதேவேளை சர்ச்சைக்குரிய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை ஜூலை 7ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தேதி நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவதுர்கோட முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னோடி வழக்கு விசாரணை விளக்கத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வந்த நீதிபதி முறைப்பாட்டாளர் தரப்பின் முதலாம் மற்றும் இரண்டாம் சாட்சியாளர்களான ரவீந்திர குப்தா மற்றும் அமித் பட்டேல் ஆகியோருக்கு ஜூலை 7ஆம் தேதி வழக்கில் சாட்சியமளிக்க வருமாறு அழைப்பாணை பிறப்பிக்க உத்தரவிட்டார். அழைப்பாணையை வழமையான முறையில் அனுப்பி வைப்பது போதுமானதா அல்லது சர்வதேச முறைக்கு அழைப்பாணை விடுக்க வேண்டுமா என முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவிடம் நீதிபதி வினவினார். இதன்போது வழமையான முறையில் அழைப்பாணை விடுவிப்பது போதுமானது என பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று குற்றவியல் நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டி சட்டமா அதிபர் கடந்த வருடம் பிப்ரவரி 5ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க 2016ஆம் ஆண்டு செய்த முறைப்பாட்டிற்கமைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு முன்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கில் சந்தேக நபராக நாமல் ராஜபக்ச பெயரிடப்பட்டு கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இப்போது நீங்கள் அந்த கேள்வியை நீதிமன்றத்தின் முன்பாக என்னிடம் கேட்கின்றீர்கள். நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி பூர்வாங்க விசாரணையில் ஆஜராகி அடுத்த வழக்கு தொகுதியை பெற்று வெளியே வந்த பிறகும் அந்த கேள்வியை கேட்கின்றீர்கள். ஆக தேவை இருக்கும் இடத்தில் நாங்கள் ஆஜராகின்றோம். அதே போன்று ஆஜராகாத சந்தர்ப்பங்களில் சட்டத்தரணிகளை ஆஜர்படுத்தி இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் மறைந்து கொள்ளவில்லை. நீங்கள் கூறும் சிரேஷ்ட ராஜபக்சவினருடன் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் என்னை விடவும் மிக நெருக்கமாக 2005ஆம் ஆண்டிலிருந்தே பழகி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எப்போதும் பேசி மாலையில் இப்போது நாட்டின் நிலைமை எப்படி இருக்கின்றது, என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்கும் நேரத்திலாவது எப்போது வரப்போகின்றீர்கள் என்று கேட்டுக்கொண்டால் நன்றாக இருக்கும். என்னிடம் கேட்காமல். ஏனென்றால் அவர் எனது சித்தப்பா, அவர்களுக்கு நண்பர்கள் எல்லாம் ஒக்கமையாலுவோ என்று சொல்லப்பட்ட யுகத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? எனவே இந்த வீண் வதந்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களே பேசி எப்போது வரப்போகின்றீர்கள் என்று கேட்டால் நன்றாக இருக்கும்.